டே 2ல் ரவுண்ட் 1 மேட்ச் யாராருக்கு பார்த்தீங்கன்னா வல்லம் ஃப்ரெண்ட்ஸ் வெர்சஸ் காக்டெயில். டாஸை வின் பண்ண காக்டெயில் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜாகிர் நான் செகஷனில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மணி வந்திருக்காங்க. 2 ஃபீல்டில் வெளியே வைக்கணும். பவர் பிளேங்க காரணத்தினால லாங் ஆன் மற்றும் டீப் கவர்ஸ் வச்சுருக்காங்க. முதல் பந்து ஆஃப் த மார்க்கான்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட் டு பவுலர். ஒரு கன்வென்ஷனல் டெக்ஸ்ட் புக் ஷாட்டுக்கு போனாங்க, டாட் ஆயிருக்கு. போன பால் வைடு, ரீபால் பால், செகண்ட் ஒன் கரெக்டி போனால் பவுண்டி விடாமல் தரலான்னு பார்த்தா அவர் துரத்த ஆரம்பித்தோன்னே பவுண்டி போயிடுச்சு. தேர்ட் ஒன் டவுன் த விக்கெட் போய் தட்ட பார்த்துருக்காரு. ஷார்ட் கவர்ஸில் ஃபீல்டர் இருந்தாலும் சிங்கிள். ஃபோர்த் ஒன் இவருடைய முதல் பந்து நேராக உள்ளே வந்த பந்து பாடி லைனில் பட்டிருக்கு. ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி நேராக தூக்கி காலில் நல்ல வேகத்தில் போட்டார். போன பால் வைடு, ரீபால் பால், மணி டு ஜாகிர். ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, பேக்கப் கால் வந்துட்டாங்க. பவுண்டரி விடாமல் தடுக்கிறார். நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. அங்கே நல்ல டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி வந்தார். சிங்கிள். ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 8 ஆடி இருக்காங்க காக்டெயில். செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு புவி வந்திருக்காங்க. முதல் பந்து விலக்கி போட்டார், நவுந்து போயிருக்காரு. ஸோ டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், நல்ல பேஸோட வந்துச்சு. ஐயோ, கையில் போன கேட்சை விட்டுருக்காங்க. சிங்கிள். அகெயின் ஒரு த்ரோ, டேரக்டுக்கான முயற்சியில் எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குதுங்க. இங்கே போன பால் 3 ரன். நெக்ஸ்ட் ஒன் புவிட்டேருந்து ஜாவித்க்கு சரியாக படல. ஆன்சைடில் தட்ட தான் பார்த்தாரு. திசை கரெக்டாக இருந்தாலும் சரியாக படல. சிங்கிள் எடுக்கிறாங்க. அடுத்த வந்து புவி டு ஜாகிர். ஃபுல் டாஸ் பால் இந்த தடவை மிஸ் பண்ணியிருக்காரு. போன தடவை ஃபுல் டாஸ் பாலை தட்டி விட்டு 3 ரன் ஓடினாங்க. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். புவிக்கிட்ட இந்த அடுத்த பந்து முக்கியமான பந்து, பவர் பிளேயில் கடைசி பந்து. ஜாகிர் ஸ்ட்ரைக்கில் சரியாக அப்பல்லங்க பிச்சை யூஸ் பண்ணார். லாஸ்ட் 2 பாலவே பிச்சை யூஸ் பண்ணார். போன வந்து டாட்டு. இந்த வந்து ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. இதோட ஓவரையும் முடிக்கிறாங்க. பவர் பிளே முடியுது. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 13 ஆடி இருக்காங்க. காக்டெயில்னு பார்த்தா 13 தாங்க விட்டு கொடுத்து போட்டு போயிருக்காங்க. 2 ஓவருமே நல்ல ஓவர். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு சல்மான் வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால இப்போ அவுட் சைடு சர்க்கிள் 5 பேர். 60 விக்கெட்ல இந்த முதல் பந்து நேராக உள்ளே வந்த பந்து பேட்டுக்கு அடியிலேயே போட்டார். சிங்கிள் மேக்ஸிமம், அதிகபட்ச வாய்ப்பு அதுக்கு தான் இருக்குது. பேக் டு பேக் 2 வைடு. இந்த வந்து ரீபால், நல்ல ஷாட், அண்டர்லேயே போனார். பால் கண்டரில் போனார். தூக்க விடாமல் போட்டிருக்காங்க. பேஸோட போட்ட வந்து சல்மான். அந்த அடுத்த பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. சரியாக அப்போலாங்க பிச்சை யூஸ் பண்ண போலாமே பேட்ஸ்மேன் திறந்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவர் பிச்சில் வந்தாலும் சரி, ஃபுல் டாஸ் பாலாக இருந்தாலும் சரி, இந்த பிச்சில் போடவே கூடாது. ஒன்றா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சல்மான் வந்து நல்ல டெலிவரி, பால் கண்டரில் பேட்டை போட்டார். கிளியர் பண்ண முடியலங்க. கையிலே விழுந்து போச்சு. நல்ல டேக் அண்ட் வெல் ஜட்ஜ் கேட்சை பார்க்க முடியுது. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன் வெற்றி வந்திருக்காங்க. சல்மான் டு வெற்றி. நல்ல பிளே. ஒரு டிஃபென்ஸுக்கு போனாங்க. இன்ஃபீல்டு இந்த ஃபீல்டர் கிளியர் பண்ணியிருக்கு. பேக்கப் கொண்டாருங்க. நல்ல ஃபீல்டிங் பார்க்குறாரு அவர். பெட்டர் த்ரோவர் வந்திருக்கு. அதுக்குள்ளே 2 இங்கே. இன்னும் ஒரு 3க்கான வாய்ப்பு இல்லை. ஃபியூ மோர் டு கோ. சல்மான் ஓவரில் வெற்றி ஸ்ட்ரைக்கில் சம பிளேங்க. அந்த வேகத்தை யூஸ் பண்ணார். ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ண டபுளாக மாற்றுறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க காக்டெயில். அடுத்த ஒரு மணி போட வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். ஒரு விக்கெட்டில் இந்த முதல் பந்து தெறிக்கா விட்டாருங்க. முதல் பந்து க்ளீன் போல்டு. பெரிய வீசுக்கு போன ஜாகிருக்கு கனெக்ஷன் கிடைக்கல. டூ டவுன் பேட்ஸ்மேன் ராகுல் வந்திருக்காங்க. ஐயோ, பவுன்ஸ் கிடச்சிச்சு. அந்த அப்புறம் லான்ச் பண்ண பார்த்தாரு. கனெக்ஷன் கிடைக்கல. அவர் பிடிக்கிற முதல் பந்து. தேர்ட் ஒன் மணி டு ராகுல். நேராக உள்ளே வந்த பந்து. இந்த பந்து ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருந்தா ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டெம்பில் இறங்கியிருக்கும். மேலே பட்டிருக்கு டாட்டு. பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு. ஃபோர்த் ஒன் எக்ஸப்ஷனல் ஓவருங்க. மேலே பேட்டில் பட்டிருக்குன்ட்டாங்க. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த பந்து வெற்றி ஸ்டேக்கில். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். சுவிட்சிட்டுக்கான முயற்சி மேலே பட்டிருக்குங்க. கடைசி பந்து இந்த ஓவரில் தெறிக்க விட்டாருங்க. ஆஃப் ஸ்டம்ப்ஸில் இங்கே டெலிவரி பார்க்க முடியாது. இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது போல்டு ஜஸ்ட் பிளேஸ் பண்ண தான் பார்த்தாரு. சாமையாக போட்டிருக்காரு. எக்ஸப்ஷனல் ஓவருங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே. நெக்ஸ்ட் ஒரு அஜய்ங்கிற ஐயர் போட வந்திருக்காரு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. போன ஓவர் போட்டவர் ஒரே ரன் தான் விட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க காக்டெயில்.
ஒரு விக்கெட்லேருந்து முதல் பந்து அஜய்ட் வந்து ராகுலுக்கு பெரிய விஷயக்கு போனாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா எட்ஜ் வாங்கியிருக்கும், இல்லை ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கும். ஜஸ்ட் மிஸ், ஆங்கிளாகவே ஆச்சு பந்து. செகண்ட் அஜய் டு ராகுல், கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு, ஃப்ளாட்டாக அடியிலே அடித்தார். சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்லிங்க நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. தேர்ட் ஒன் பிச்சர் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவுட் சைட் ஆஃபில் விளக்கியே போட்டாருங்க. நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவரையுமே. ஸ்டெம்புக்கு வந்த பந்து கைக்கு போக வாய்ப்பான்னு பாப்பா, டேக்கன்ங்க சல்மான் அங்கே ஃபீல்டர் வெல் ஜட்ஜ் கேட்ச் எடுத்திருக்காங்க. எத்தனை விக்கெட் லாஸ் ஆயிருக்குங்க. ஸ்ட்ரைக்லிங்க நியூ பேட்ஸ்மேன் ஹரி. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் ஷார்ட் அந்த பந்து அங்கேருந்து செம பவுன்ஸ் கிடச்சிருக்கு. 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாட் பாலுங்க. கடைசி பந்து இந்த ஓவரில் டவுன் த விக்கெட் போனாங்க. சரியாக படலான்னு சொல்லுவேன். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பேட் ஒரு டெக்ஸ்ட் புக் ஷாட்டுக்கு போயிருக்காரு. ஸ்ட்ரெயிட் ட்ரைவுக்கு போனாங்க. சிங்கிள் டபுளாக மாற்ற முயற்சி சக்சீடும் பண்ணியிருக்காங்க. இதோட ஓவரை முடிக்கிறாங்க. ஹர்ஷன்குமார் அஸ்வின் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் உள்ள காக்டெயில் அடித்த ஸ்கோர் 26. இப்போ 27. இப்போ டார்கெட் 30 பந்தில். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் புவி, நான் செகஷனில் மணி இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே போடுறது சார்லஸ் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஸ்டம்பில் வச்சாருங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் விலகி போயிடுச்சு பவுலருக்கு. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி. அவர் பிடிச்ச முதல் பால் வைடு, முதல் பால் ட்ரீ. நேராக தூக்கி காலில் பேட்டை போட்டாங்க. பட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. தேர்ட் ஒன் சார்லஸ் தந்து நல்லா போட்டார். நல்லா ப்ளே பண்ணாருங்க. டூ க்ளோஸ் டு த பாடி. கட் ஷாட்டுக்கு போனாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக பந்து அதனாலேயே ட்ராவல் ஆகலாம்னு சொல்லுவேன். அங்கே மிஸ்ஃபீல்ட் காரணமாக சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாங்க. சார்லஸ் தந்து மணிக்கு நல்லா பந்து போட்டுருக்காரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிச்சு பந்துலேருந்து. லென்த்தை கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்தில் வைக்கும். சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் டவுன் த விக்கெட் போனாருங்க. உடம்பு ஒட்டி வந்துச்சு பந்து. கொஞ்சம் வளைஞ்சு வந்துச்சுன்னா ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கும். கடைசி பந்து இந்த ஓவரில் ஐயோ ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு பந்து. ஸ்கிட் ஆகி வந்துச்சு. அவ்வளோ பெரிய பவுன்ஸ் எடுக்கலை. இந்த டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 5 ஆடி இருக்காங்க வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு ஹரி வந்திருக்காங்க. அரௌண்ட் விக்கெட்லேருந்து முதல் பந்து ஐயோ காட் ஷாட்டுக்கு போனாங்க. பட் அதற்கான லைன்லேருந்து போடல. செகண்ட் ஸ்டம்ப் லைனில் வந்தாங்க. வந்த பந்து உடனே வெளில போதான்னு பார்ப்போம். நல்ல ஷாட்டாக தெரியுது. பவரை போட முடிஞ்சான்னு பார்த்தா நல்ல டேக்கனை பார்க்க முடியுதாங்க. ராகுல் ஃபீல்டர் நல்ல டிஸ்டன்ஸ் அங்கேருந்து கவர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து தெளிவாக எடுத்தார். இங்கே மணி தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. 1 டவுன் பேட்ஸ்மேனாக சந்தோஷ் வராங்க. தேர்ட் ஒன் ஹரிக்கிட்டேருந்து ஐயோ செம்ம ஃபாஸ்ட்டுங்க. பேசி ஃபோர்த் ஒன் ஷார்ட்டாக இருந்த பந்து பேட்டில் பட்டிருக்கு. டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் ட்ராவல் பண்ணிடுச்சு. அங்கே 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியாக இருக்கும். மச் நீடன் 4 விக்கெட் விட்டதுக்கப்புறமா ஒரு டாட்டு போட்டார் அந்த நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். இந்த பந்து ஷார்ட் பிச்சர் ஒன்று தெளிவாக கனெக்ட் பண்ணி வெளில அமைச்சிருக்காரு. பேக் டு பேக் 2 வைடு. உள்ளே வந்த பந்து வெளில போக வாய்ப்பு இல்லைங்க. எதிர்காத்தில் அடிக்க வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரே ஃபீல்டர் வேரட்டி போய் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பவுண்டரி லைன்ட்ட. ஹரி டு சந்தோஷ். கோட் யார்கருக்கான முயற்சி. டைமிங்கில் பேட்டை போட்டார். குத்தி திரும்பி ராகுல் கைக்கே போயிருக்கு. சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 14 ஆடி இருக்காங்க வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு வெற்றி வந்திருக்காங்க. 4th விக்கெட்லேருந்து முதல் பந்து தூக்கி போட்டாருங்க. விக்கெட் வேரியேஷன் ஆட்டம் வெளில வந்திருக்கு. கீப்பர் கைவசம் வந்திருக்கு பந்து. செகண்ட் ஒன் சந்தோஷ் ஸ்லாப் ஷாட்டுக்கு போனாங்க. தரையிலே அடித்தாங்க. நல்ல ஸ்டாப் விக்கெட் கீப்பர் வந்து ஜாவித் அவர்கிட்ட வந்து சிங்கிள். பந்து ஐயோ அப்படியே மடக்கி ஸ்கொயர் லெக் பக்கம் அடிக்க பார்த்தாரு. ஷார்ட்டாக இருந்துச்சு. துரத்தி அடிக்க பார்த்தாரு. அம்பேஸ் கால் டாட்டு. 4th ஒன் இந்த தடவை கட் ஷாட் மாதிரி ஏந்தி விட்டுருக்காரு. பிடிக்க முடியலங்க. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியாக இருக்கும். எஸ் பவுண்ட்ரி பேருக்கு. லாஸ்ட் 1 ரிமைனிங் இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் பால் பட் ஸ்லோவாக போட்டார். விலக்கி போட்டார். ஃபீல்டர் கைக்கு பேருக்கு டாட் பாலோட ஓவர் முடிக்கிறாங்க. ஒரு 4 வெட்டு கொடுத்தாலும் ஏகப்பட்ட டாட்டை போட்டிருந்தார். வெற்றி இந்த ஓவரில். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. அதே ஒரு விக்கெட் விட்டு வல்லம். இவருக்கான 2வது ஓவர் முதல் பந்து நல்லா போட்டிருக்காருங்க. நல்லா பேசி பந்து ஃபுல்லர் பந்தாக போட்டார். ஸ்டிக்கில் இருந்து விலக்கி டாட் போட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் சந்தோஷ் டேக்கில் ஒரு தீக்கி ஷாட்டுக்கான முயற்சி. அம்பேஸ் கால் டாட்டு. அவுட் சைட் ஆஃபில் ஏறினா டாட்டு. தேர்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் வந்துச்சு. அங்கே அந்த ஆங்கிளோட விட்டாருங்க. பேக் டு பேக் ஹேட்ரிக் ஆஃப் டாட்டா பார்க்க முடியுது.
ஒருத்தவன் சார்லஸ்லேருந்து ஒரு ஸ்லோ ஓவர் 1 4வது கன்சிக்யூட்டிவ் டாட் போட்டிருக்காங்க. 12க்கு 8 தேவைங்கும் போது இங்கே 4 டாட்டை பதிவு பண்ணியிருக்காரு சார்லஸ். போன பால் வைடு ரீபால் இந்த பால் ஃபுல் டாஸ் பால் மிட் விக்கெட்டுக்கு சுழட்டி விட்டுருக்காரு. ஐயோ த்ரோ பெட்டராக வந்திருக்குங்க. 2க்கான வாய்ப்பெல்லாம் ஃபீல்டிங் பார்த்துருக்காரு அந்த ஃபீல்டர். ஸோ சந்தோஷ் அவர்கள் ரன்னூர் மூலியமாக தன்னோட விக்கெட் விட்டு போகிறாங்க. அடுத்த பேட்ஸ்மேனா சல்மான் இங்கே ஸ்ட்ரைக்கில் அவர் பேச்சுட்டு அப் டெலிவரி ஸ்டிக்கு கிட்டே சொருவிட்டார். யார்கரோட போட்டிருக்காருங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்க 21. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. வல்லம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பாக்கி இருக்குது. 6க்கு 6 தேவை. ஸோ இந்த ஓவரை போடுறதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் சிங்கம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 6க்கு 6 தேவை. முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. சிங்கம் டந்து ஸ்ட்ரைட்டாகவே ஸ்லோவாக போட்டார். ஸ்டம்ப் லைனில் வச்சார். சார்லஸ் நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டை பார்க்க முடியுது. இன்ஃபீல்டுக்குள்ளே தடுத்தாங்க, பட் சிங்கிள் விட்டாங்க. அடுத்த பந்து 4 ரன் தேவை. இந்த பந்து ஸ்லோவாக போட்டார். லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார். அங்கேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. கட் பண்ண முடியல பேட்ஸ்மேனால். கேப்பில் ப்ளேஸ் பண்ணார். சிங்கிள் எடுக்கிறாங்க. நல்ல ஃபீல்டிங் பார்த்தாலும் 2 ஓட்டாங்க. 1 to dot 2 to win. ஸ்லோவர் 1 எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சேம் பந்துங்க. 1 to dot 2 to win. முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். நல்லா போட்டிருக்காருங்க. மேட்சை இன்னும் க்ளோஸாக கொண்டு போகிறாரு இங்கே சிங்கம். முக்கியமான பந்து, கடைசி பந்து. 1க்கு 2 தேவை. காலத்துக்கு போட்டிருக்காருங்க. டிஃபெண்ட் பண்ணிட்டாருங்க. லாஸ்ட் ஓவர் போட்ட சிங்கம். செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. முதல் பால் வைடு போனதுக்கப்புறமா சம ப்ரெஷரில் இருந்தாங்க. தூக்கிட்டாங்க சிங்கத்தை. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் வல்லம் ஃப்ரெண்ட்ஸ் வர்சஸ் காக்டெயில் இந்த மேட்ச் ஜெயிச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகிறாங்க.